ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேரட்டை வச்சு எப்படி ஹெல்த்தியான ஜூஸஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேரட் ஜூஸ் எதை வச்சு நம்ம செய்ய போகிறோம்னா, ஜிஞ்சர் அண்ட் லைம் வச்சு தான் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஜூஸை செய்ய போகிறோம். இந்த ஜூஸ் செய்ய நம்மளுக்கு தேவைப்படுற பொருள்னால் இதுதான். இது இருந்தால் போதும், நம்ம ஜூஸ் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பார்த்தீங்கன்னா தோலை உரிச்சிருக்கேன், இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து சாத்துக்குடி ஸ்வீட் லைம் வந்து ஒன்று எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கேரட் பார்த்தீங்கன்னா தோலை உரிச்சு வச்சுருக்கேன், இதை வந்து சின்ன சின்னதாக அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரௌன் சுகர் நாட்டு சக்கரை வந்து ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு. நான் வந்து கோல்டு வாட்டர் எடுத்திருக்கேன், நீங்கள் வாட்டர் வேணாலும் எடுத்துக்கிட்டு ஐஸ் க்யூப் தனியாக கூட எடுத்துக்கலாம். நான் வந்து குழந்தை கொடுக்குறதால வெறும் வந்து கோல்டு வாட்டர் மட்டும் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு சாத்துக்குடி வந்து ஜூஸ் எடுத்துக்கலாம். என்கிட்ட ஜூஸர் இருக்கிறதால நான் ஜூஸரில் போடுறேன். இதுவே ஜூஸர் இல்லாதவங்க வந்து தனியாக பிழிஞ்சிட்டு வடிகட்டிக்கோங்க. இப்போ நம்ம ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு, இதை ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்துக்கலாம். கேரட் பார்த்திங்கன்னா அந்த ஒன்றை வந்து தோல் உரித்து நல்லா இது மாதிரி நான் நல்லா சீவிக்கிட்டேன். இது கேரட் வந்து கட் பண்ணி கூட போடலாம், ஆனால் கட் பண்ணிட்டா சில டைமில் வந்து அப்படியே வந்து இருக்கும் கேரட்டு. அதனால் வந்து நான் இந்த மாதிரி துருவிட்டு போட்டால் வந்து நல்லா நைஸாக அரைஞ்சிரும். அதுக்காக நான் துருவி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டை மெலிசாக நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோடு நம்ம வந்து சாத்துக்குடி ஜூஸ் எடுத்தோம்ல, அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாத்துக்குடி ஜூஸ் இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட ஐஸ் வாட்டர் ஊற்றுறேன். நெக்ஸ்ட்டு இதை போய் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இங்கே பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது இதோட வந்து நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து ஒயிட் சுகர், நம்ம நார்மல் சக்கரை வேணும்னாலும் சக்கரை போட்டுக்கோங்க. ஆனால் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஜூஸுன்றதால நான் நாட்டு சக்கரை போடுறேன். போட்டுட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டேன், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், அது பபுள்ஸ் தான். இப்போ நம்ம வேற ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லான கேரட் ஜூஸ் நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். இஞ்சி போட்டிருக்கிறதால நம்ம வந்து டைஜஷன்லாம் கூட ஈஸியாக ஆகும். இது மாதிரி நான் ஒரு சாத்துக்குடியை வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு நடுவில் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை இப்படி வச்சிங்கன்னா பார்க்கவே அழகாகவும் இருக்கும். பசங்கள்லாம் விரும்பி இதை குடிப்பாங்க. நம்ம ஜூஸஸ்லாம் கடையில் வாங்கி தரதை விட இது மாதிரி ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு கொடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஜூஸ் வந்து கேரட் ஆப்பிள் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜூஸ்க்கு தேவைப்படுற ஐட்டம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் ஐஸ் வாட்டர், தேன் வந்து 3-4 ஸ்பூன், ஆப்பிள் 1, கேரட் 1. இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இதை தவிர்த்து 2 சீக்ரெட் பொருள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏலக்காய் வந்து ஒரு 1 எடுத்துக்கலாம். அதோட வாசனையே தனியாக இருக்கும், இதோட ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். அதனால் ஒரு ஏலக்காவும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதோட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்துக்கலாம். இதோட ஆப்பிளை பார்த்தீங்கன்னா தோலை எடுத்துகிட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பெருசாக கட் பண்ணால் நடுவில் மாட்டும். நல்லா நம்ம நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேரட்டையும் பார்த்தீங்கன்னா நான் நல்லா துருவி வச்சுருக்கேன். ஏன்னா நான் கொடுக்க போகிறது குழந்தைக்கு, நடுவில்லாம் மாட்டினா குடிக்க மாட்டான். அதனால் நான் அது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அது நல்லா நைஸாக பேஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் இதோட ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேன். இப்போ இந்த டைமில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா இந்த டைமில் வந்து ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு தேன் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் சேர்க்கலாம். அப்படி தேன் வேணாம் சர்க்கரை தான் வேணும்னா சர்க்கரையும் வந்து போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ப்ரௌன் சுகர் நாட்டு சர்க்கரை வேணாலும் இதுக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நமக்கு தேன் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் தானே ஊற்றிருக்கோம். அது போதுமான்னு கேட்குறவங்களுக்கு நம்ம வந்து இதில் வந்து ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். அதோட ஸ்வீட்டே வந்து இந்த ஜூஸ்க்கு வந்து போதுமானதாக இருக்கும். இங்கே பாருங்கள் நம்மளோட ஹெல்த்தியான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி க்ரியேட்டிவாக டெக்கரேட்டிவாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.